இப்போ அந்த காவலர்களுடைய மனைவிகள்லாம் வந்து சாலையில் உட்காந்து அந்த 6 பேரோட மனைவிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எங்க தரப்பு நியாயத்தை கேளுங்க, டிஎஸ்பி சொன்னதை இவர் செஞ்சாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? அவரு வாக்குமூலம் கொடுக்கணும். இவங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. யாரு செஞ்சாரோ யாரு மாட்டிட்டு இருக்காரோ அவர் சொல்லட்டும். டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தான் எங்களை அடிக்க சொன்னாரு, அவரு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இன்னாரு சொன்னதா சொல்லலாம். அதை சொல்லுங்க. நீங்க உங்க வாக்குமூலத்தில் அதை சொன்னீங்கன்னா தான் அது சரியா இருக்கும். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உண்மைதான் இல்லைல்ல. ஆனா அதே மாதிரி அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கல. இப்ப நீங்களாவது உங்க கணவர் ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் அரை சம்பளம் கிடைக்கும். அவன் பாவம் ஒண்ணுமே செய்யாது. அவன் தப்பு செஞ்சானா செய்யலையா நமக்கு தெரியாது. குற்றவாளியாகவும் இருக்கலாம், குற்றவாளி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அடித்து கொல்லப்பட்டான்ல, அவன் என்ன தவறு செஞ்சான்? அவனை அப்படியே திருடி இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் ஆஜர்படுத்தி நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். உங்களை அடிக்கிறதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? அப்ப உங்களை அடிக்க சொல்லி அதிகாரி சொன்னார்னா உங்களுக்கு அறிவு இல்லையா? நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கணும். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க முறையிடுறாங்க. பட் இதுல செய்யக்கூடிய வேலை அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் அவங்க உண்மை என்னவோ சொல்லணும்.